ஹாய் ஹலோ டியூட்ஸ் வெல்கம் பேக் டு வைபத் அசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செகண்டில் 100 மீட்டர் அளவுக்கு ஸ்பீடில் உள்ள காரு 200 பேரை மேலே ஏறினா என்ன நடக்கும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிறிஸ்மஸ் ஓகேங்களா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் செலிப்ரேஷன் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு மார்க்கெட் மாதிரி, ஸ்ட்ரீட் மார்க்கெட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அதுவே நடக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வீட்டெல்லாம் அலங்கரிச்சு ஸோ நல்லாயிருக்கும் ஜெர்மனியில். ஓகேங்களா, ஜெர்மனியில் ஸ்ட்ரீட் மார்க்கெட் போடுறப்போ, ஸ்ட்ரீட் மார்க்கெட்னா எப்படி இருக்கும், பலவாரம் சந்தை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரினா பலவாரம் சந்தைனா எப்படி கூட்டம் அந்த மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஜெர்மனியில் 200 பேர் மேலே வேகமாக ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து மோதிருச்சிங்க. செம்ம ஸ்பீடு, வித்தின் செகண்டில் மோதி 7 பேருக்கிட்ட இன்ஜுரி ஆயிருக்காங்க. இண்டியன்ஸு நான் சொல்கிறது, 200 பேருக்கிட்ட இன்ஜுரி ஆயிருக்கு. 7 பேர் இண்டியன்ஸு இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதில் 5 டெத்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் தான். பிஎம்டபிள்யூ ஓட்டிட்டு வந்தவர் யாருன்னா, சவுதி நாட்டில் பிறந்தவர். ஸோ இங்கே ஜெர்மனியில் வந்து இப்போ இங்கே ஜெர்மனி சிட்டிசன் ஆகிட்டாரு. ஸோ அவர் டாக்டராக கூட இருக்கார். ஸோ ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எதா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. 200 பேருக்கு மேலே வேகமாக முத்தி அந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னா ஜாலியாக இருக்கும். அப்படி தான் மக்களும் வந்திருப்பாங்கல்ல, அந்த 200 பேரும். அவங்க மேலே இப்படி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே வேகமாக வந்து அவன் பாட்டில் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கான். லாஸ்ட்டில் போலீஸு அரண்டு போய் நிற்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட அவன் வந்து அப்படியே படுத்துட்டு தான் அரெஸ்ட் ஆகிருக்கான். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேகமாக போயிருக்கான்னு. இதுக்கு முக்கியமான என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வரட்டா.